ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் உறவே உயிரே எபிசோடு 81 பார்ட் 1ல் இப்போ என்ன நடக்குதுன்னா, ரித்திகாவோட அப்பா வந்து மைக்கை வாங்கி பொண்ணுக்கு நிச்சயம் நடக்க போது எல்லோரும் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து சாலினியோட ஃப்ரெண்டு வந்து என்ன இங்கே நிற்கிறவா, நம்ம முன்னாடி போய் நிற்போம் அப்படிங்க. இல்லை இருக்கட்டும் அப்படிங்கும். உடனே அம்பிகா என்ன பண்ணுறா, மைக்கை கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மைக்கை வாங்குறதுக்கு பேசுகிறதுக்கு ரெடியாக நிற்கிறா. அவளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, இருந்தாலும் இப்போ பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. தப்பாக இங்கிலீஷில் பேசுகிறா. உடனே ரித்திகா, ரவி, ஷாலினி அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு. உடனே பாட்டிக்கு கிளவி இருக்குது, என்னடி இது கொடுமை, இவன் என்ன எலெக்ஷனில் எதுவும் நிற்க போகிறாளா, மைக்கை வாங்கிட்டு என்னமோ பெரிய இவா கணக்காக பேசுகிறா அப்படின்னு சொல்லி ஒரு கிளவி கலாய்க்குது. உடனே வந்து நித்யா கேட்குறா, வா உங்கள் அம்மா வந்து உன்னை விட பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க, இங்கிலீஷ்லலாம் பேசுகிறாங்க அப்படிங்கும். உடனே இங்கே வந்து பத்மாவதி, கிளவி எல்லோரும் பார்த்து அவள் பேசுகிறத பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்னடி ஆச்சு, இவள் இப்படி பேசிகிட்டு இருக்காளேங்க. அவளுக்கு பேச தெரில, இருந்தாலும் தனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் ட்ரை பண்ணுறா. தப்பாக பேசுகிறா. எல்லோரும் பார்த்து ஷாக்காகுறாங்க. இந்த பக்கம் ரித்திகா சிரிக்கிறா. ஷாலினிக்கு ஒரு சைடு மயக்கம், ஒரு சைடு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க டைமில் ஷாலினி என்ன பண்ணுறான்னா, இந்த டைம் பார்த்து ஷாலினி என்ன பண்ணுறான்னா, எல்லோரும் சிரிக்கிறாங்களே ஆன்ட்டியை பார்த்து, சரி ஆன்ட்டிக்கு இங்கிலீஷில் நம்ம சொல்லி தருவோம்னு இவள் வந்து பின்னாடியிலேருந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறா. அதை பார்த்து தான் கேட்டு அம்பிகா பேசுகிறா. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு சைடு அவளுக்கு வந்து ரொம்ப பாஸ்டில் இருந்தனால மயக்கம் லைட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. அவளால் நிற்கவும் முடியல. அப்புறம் என்ன பண்ணுறா, ஷாலினி வந்து ரவி பார்க்குறான். திரும்பி பார்க்குற டைமில் பார்த்து ஷாலினி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறா. எங்கே போயிட்டா அப்படின்னு இவன் தேடிக்கிட்டு இருக்கான். அவளும் வந்து பாஸ்ட்டு இருந்தனால ரொம்ப முடியலன்ட்டு அவள் அங்கிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் வந்து அம்மா என்னம்மா இப்படிலாம் இங்கிலீஷில் கலக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பாராட்டிக்கிட்டு இருக்கான். என் ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அம்பிகா கேட்டுருக்கா. சரிப்பா, இப்போ வந்து நம்ம நிச்சயத்துக்கு டைம் ஆச்சுல, நிச்சயம் பண்ண ரெடி ஆகுவோம், அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அம்பிகா சொல்கிறான். சரி ஓகேம்மா அப்படின்ட்டு எல்லோரும் வந்து நிச்சயம் நடக்க போகிறனால எல்லோரும் அங்கே ஒன்று கூடிடுறாங்க. ரிங்கை எடுத்துகிட்டு வந்து ரிங்கை எடுத்துகிட்டு வந்துட்டு ரவி கையிலையும் ரித்திகா கையிலையும் ரிங்கை மாற்றிக்க சொல்லி கொடுக்குறாங்க. ரித்திகா வைக்கிறதோட என்ன பண்ணுறா, ரவி கையை பிடிச்சி மோதிரத்தை போட்டு விடுறான். ரவி வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்க்குறான். ரித்திகாவும் ஸ்மைல் பண்ணிடுறா. இந்த சைடு ஷாலினிக்கு வந்து நிற்க கூட முடியல, ரொம்ப மயக்கம், அவளுக்கு மயக்கமாக வருது. அவள் வந்து சாப்பிடாதனால, தண்ணி கூட குடிக்காதனால. அடுத்து வந்து ரவியை போட்டு விட சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து பத்மாவதி பார்த்துக்கிட்டு இருக்கா, எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரவி அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு மோதிரத்தை போட்டு விட போகிறான். இங்கே இவளுக்கு ரொம்ப மயக்கம் வருது. அப்புறம் போட்டு விடுறதுக்காக அவள் கையை பிடிச்சி மோதிரம் போடுற டைமில் ரித்திகாவை ஒரு பார்வை பார்க்குறான். ரித்திகாவும் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து இங்கே பார்த்தா ஷாலினி வந்து ரொம்ப முடியல போல், அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மயக்கம் வந்துடுது. அதை வந்து ரவி பார்த்துடுறான். என்னடா ஷாலினிக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறான், மோதிரத்தை கீழே டக்குன்னு போட்டுட்டு ரவி மயங்கி விழுறத பார்த்தோன்னே உடனே ஷாலினின்னு கத்திக்கிட்டே அப்புறம் போயிடுறான். அங்கே அவன் மயங்கி விழுந்துடுறா. உடனே அவளை போய் ஷாலினி எழுந்துறிகிறான். இங்கே என்னடா ரித்திகா கையை நீட்டுனா, அதுக்கு ரிங் கூட போடாமல் ரிங்கை கீழே போட்டுட்டு அவன் போயிடுறான். அங்கே எல்லாருமே அங்கே வந்து அப்செட் ஆகிடுறாங்க. இங்கே மறுபடியும் வந்து ஷாலினி எழுந்துறீங்கன்னா அவளால் எந்திரிக்க முடியல, மயக்கத்தில் ரொம்ப சுருண்டு விழுந்துறா. உடனே என்ன பண்ணுறான், ரவியை கையை பிடிச்சி அவளை எழுந்துக்க வச்சு அப்புறம் தூக்கிட்டு போயிடுறான். இந்த பக்கம் வந்து ரித்திகா அவள் தூக்கிட்டு போகிறத பார்த்துக்கிட்டு கோவமாயிடுறா. உடனே ரித்திகாவோட அப்பாவும் பார்க்குறான். ஒரு மாதிரி சேட் ஆகிடுறாங்க. கீழே கிடக்க மோதிரத்தை பார்க்குறா. என்ன மோதிரத்தை போடாமல் நிச்சயத்தப்போ அப்போ அங்கே போய் அவளை தூக்கிட்டு போகிறாளே அப்படின்ட்டு ரித்திகா கீழே குனிஞ்சு அந்த மோதிரத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. பத்மாவதியும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அம்பிகா உடனே ஒன்றும் சொல்ல முடியல அம்பிகாவாலையும். உடனே போயிட்டு இருங்க எல்லாம் போயிடாதீங்க, நிச்சயம் நடக்கும். என் மகன் வந்து அவனோட எம்ப்ளாயை தன் வீட்டு சொந்தக்காரங்க மாதிரி தான் பார்த்துப்பான். ஆர்வி கேரக்டர் உங்களுக்கு தெரியும்ல, அவன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்துப்பான். கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க மயங்கி விழுந்தனால ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருக்கான், அப்போ வந்துடுவான், இப்போ நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கும். இங்கே வந்து பத்மாவதி பார்த்துக்கிட்டு இருக்கா. ரித்திகாவோட அப்பா எல்லாருமே இருக்காங்க. இருந்து எல்லோரும் இருக்கணும், இப்போது நிச்சயம் நடக்கும், இருங்க, இருக்கிறவங்களுக்குலாம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிடுறா. இந்த பக்கம் பார்த்தா அவளை தூக்கிட்டு
ஷாலினியை தூக்கிட்டு ரூமுக்கு கொண்டுட்டு போகிறான் ரவி. ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்க பெட்டில் போய் படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு ஷாலினி ஷாலினி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவள் எந்திக்கவும் இல்லை, கண்ணை மூடியே இருக்கிறா. மறுபடியும் வந்து ஷாலினி ஷாலினின்னு சொல்கிறான். சரி அப்படின்ட்டு பிறகு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்தா இந்த பத்மாவதி வந்துடுறா. என்ன நடக்குது அப்படின்ட்டு ஷாலினி ஷாலினி மறுபடியும் கூப்பிட்றான். கண்ணை எழுந்திரி, கண்ணை திறந்து பாரு அப்படிங்கிறான். அவள் கண்ணை திறக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு உடனே என்ன பண்ணுறான், தண்ணி இருக்குல்ல, தண்ணியை எடுத்து அதை வந்து மூஞ்சில் தெளிப்போம், அப்போயாவது மயக்க தெளின்ட்டு தெளிக்கிறான். லைட்டாக அவளுக்கு தெரியுது. இங்கே வந்து பத்மாவதி பார்த்துட்டு இருக்கா. சரி இன்னும் லவ் இருக்குது ஷாலினி மேலே ரவிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலை இவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. சரின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறா, ஷாலினி எழுந்திரிங்கிறான். இவன் எந்திரிச்சு உட்காந்துடுறா. உட்காந்தோடனே கொஞ்சோண்டு தண்ணி குடி அப்படின்னு சொல்கிறான். அதையும் பத்மாவதி எல்லாத்தையுமே அங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இவள் கண்ணை மூடிட்டே பாதி மயக்கத்தில் என்ன பண்ணுறா, தண்ணியை குடிச்சிடுறா. குடிச்சிட்டு போதுமா அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறான். போதும், இப்போ ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஓகே அப்படிங்கிறான். கொஞ்சம் மயக்கம் அவளுக்கு இப்போ தெளிய ஆரம்பிச்சிருது. கண்ணை திறந்து பார்க்குறா. உடனே ரவி வந்து பக்கத்தில் இருக்கிறத பார்த்துறா. எங்கே இருக்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்புறம் வந்து ரவியை பார்க்குறா. ரவி வந்து ஷாலினியை பார்க்குறா. உடனே தண்ணியை பார்க்குறா. அப்புறம் உடனே என்ன பண்ணுறா, டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு உடனே கேட்குறா, எனக்கு ஏன் தண்ணி கொடுத்த அப்படின்ட்டு ரவிகிட்ட கேட்குறா. உடனே ரவி சொல்கிறான், நீ வந்து மயக்கமாயிட்ட, அதனால தான் நான் அப்போ தண்ணி கொடுத்தேங்கிறேன். எனக்கு எதுக்கு நீ தண்ணி கொடுக்குற, நான் எப்படி இங்கே வந்தேங்க, நீ வந்து அங்கே மயங்கி விழுந்துட்ட, அதனால தான் உனக்கு தண்ணி கொடுத்தேங்க. என்ன காரியம் பண்ணியிருக்க நீ, நான் வந்து விரதம் இருக்கிறப்பச்சு தண்ணி கூட குடிக்காமல் நான் வந்து சிவாக்காக விரதம் இருக்கிறேன், ஏன் விரதத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டியே நீ அப்படின்னு சொல்லி திட்டுறா. ரவியுமே ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறான். திட்டிக்கிட்டே இருக்கா. நீ அந்தமாரி ஃப்ராடுக்கு விரதம் இருந்தால் எப்படி தான் அது அவசகுணமாக ஆகும், இந்த விரதம் வந்து இது ஆகாது, ஃபுல்ஃபில் ஆகாது அப்படிங்க. இதே வந்து பத்மாவதி கேட்டுக்கிட்டு இருக்கா, பேசிக்கிட்டு இருக்கத. அப்புறம் வந்து கண்ணாபிளான்னு திட்டிட்டு இருக்கா. நீ எந்த ஃப்ராடுக்காக விரதம் இருக்கிறியோ அந்த ஃப்ராடுக்கு உன் மேலே அக்கறையே கிடையாது. ஒரு நல்லவன் நினச்சி நீ அவன்கிட்ட போய் விழுந்துக்கிட்டு இருக்க. உனக்கு மேலே அக்கறை ஒன்றுமே கிடையாது. ஒரு கால் பண்ணி நீ என்ன பண்ணுற, எங்கே இருக்க, ஏதாச்சும் கேட்டானா நீ அவனுக்காக தீபம் ஏற்றணும், விளக்கு ஏற்றணுன்னுட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. ஆனால் நீ இப்படி பண்ணுறதுக்கு உன் கூட யாரும் வந்து துணையால் நிற்க மாட்டாங்கங்க. நீ கண்ணை மூடிக்கிட்டே நீ பண்ணுறது தான் கரெக்டுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். உடனே அதையும் வந்து அம்பிகா பேசுகிறத பத்மாவதி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனுக்கு உன் மேலே அக்கறையே கிடையாது. நாளைக்கு அவன் ஏமாற்றிட்டு தான் போக போகிறான், அப்போ தான் உனக்கு தெரிய போகுது அப்படி இப்படின்னு ரவி திட்டிகிட்டு இருக்கான். ஷாலினியும் ஒன்றுமே சொல்லாமல் சைலண்டாக கேட்டுட்டு இருக்கா. இது என்னுடைய லைஃபு, என்னுடைய சிவா விஷயத்தில் நீ தலையிடாத, உன் வேலை என்னமோ அது பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு மூஞ்சில் அடித்த மாரி பேசிட்டு கிளம்பிடுறா. ரவி வந்து கடுப்பாயிடுறான், கோவமாயிட்டு என்ன இவ புரிஞ்சுக்காமல் பேசுகிறான்னு. உடனே பத்மாவதி அதை பார்த்துட்ருக்கா. சரி இதுக்கு என்ன தான் முடிவு பண்ணுறது அப்படின்னு தெரியலன்ட்டு வெளியில் வந்துடுறான். அப்புறம் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறான், நீங்கள் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு அவளை பாருங்கள் அப்படின்னு. அவன் நல்லா தான் இருக்கா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பத்மாவதி வந்து ரவிட்ட கேட்குறா. அம்பிகா சொல்கிறா, நான் ஒன்றும் அவளை பார்க்குறதுக்கு வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன், உன்கிட்ட தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்லுங்கள் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். உனக்கு என்ன ஷாலினி மேலே அக்கறை, அவன் மயங்கி விழுந்தா உனக்கு என்ன, நீ எதுக்கு அவன் மேலே பாசம் காட்டுற, நீ சின்ன பிள்ளையிலேருந்து அவன் மேலே அப்பையிலேருந்து பாசம் காட்டிகிட்டு தான் இருக்க, நீ அவளை இன்னும் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லை, அவள் என் கூட வேலை பார்க்குற பொண்ணு, அதனால தான் மயங்கி விழுந்துட்டா, அதனால தான் நான் தூக்கிட்டு போனேன் அப்படிங்க. அப்படி இல்லை, அப்பையிலேருந்தே நீ அவன் மேலே ஒரு அன்பில் தான் இருக்க. உன்னை எத்தனையோ வாட்டி என்னோடய மாமியார் திட்டியிருக்காங்க, அப்போ கூட உனக்கு கோவம் வரல. ஆனால் ஷாலினி திட்டினா நீ மனசு உடஞ்சி போயிடுவேன். எவ்வளோ வாட்டி அவங்க அடிச்சிருக்காங்க, அப்போ கூட உனக்கு ஒன்றும் ஆகாது. ஷாலினிக்கு ஒன்றுனா நீ ரொம்ப உடஞ்சிருவ. நீ அப்போ 9 வயசுலேருந்தே அவன் மேலே வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்த, இப்போ லவ்வாக இருக்கிற, அவளுக்கு எந்த கஷ்டனாலும் கூட நிற்கிற, நீ அவளை இன்னும் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லை, என் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு, அதனால தான் மயங்கி விழுந்துட்டா, என் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் தண்ணி கொடுத்து இப்போ மயக்கம் தெளிஞ்சிச்சு. என் வீட்டில் எந்த எம்ப்ளாய்க்கு இப்படியே இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரவி ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன் மனசில் பாவ இல்லையா அப்படி இப்படின்னு இவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், அப்படிலாம் என் மனசில் எதுவுமே இல்லை அப்படின்னு இவனும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவ கேட்குறா, உனக்கே அவன் மேலே அக்கறை, அவள் யாரை கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு என்ன, நீ இன்னும் அவளை லவ் பண்ணுற, உன் கண்ணில் அவளோட காதல் நான் தெரியுது, நீ இன்னும் அவளை நினச்சிக்கிட்டு தான் இருக்க, இல்லைன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு இந்த பக்கம் வந்து பத்மாவதி அவள் சைடு உள்ள அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா.
அதையும் வந்து ரவி என்ன சொல்கிறான், இங்கே பாருங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசாதீங்க. உங்கள் பொண்ணு வந்து என் நிச்சயத்தை மயங்கி விழுந்து கெடுத்தா, நீங்கள் இப்போ ஏதோ கண்டதையும் பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லபடியாக நிச்சயத்தை முடிச்சுட்டு நல்லபடியாக வீடு போய் சேருங்க. எனக்கு வந்து ஜஸ்ட் அவள் வந்து ஒரு எம்ப்ளாயி மட்டும் தான், இங்கே வேலை பார்க்குற பொண்ணு. ஸோ அதனால தான் நான் என் ரூமுக்கு தூக்கிட்டு போய் தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். வேறு எதுவும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி. எனக்கு இப்போ டைம் ஆகுது, நான் என்னுடைய நிச்சயத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிடுறா. இதை வந்து பத்மாவதியும் கேட்டுட்டு சைலண்டாக பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் பத்மாவதி சொல்கிறா, உங்கள் ரவி என்கிட்ட சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டான். அவன் மனசில் என்ன இருக்கிறதுங்கிறத. அவனும் வந்து ஷாலினிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டான், அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா ஷாலினி வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. உடனே வந்து அம்பிகா கையை பிடிச்சி இழுத்து, நில்லுடி, நீ என்ன நாடகம் போடுறியா, நீ வந்து திருந்தவே மாட்டியா, அன்றைக்கி என் பையன் ரூமில் உன்னை பார்த்துட்டு நீ என்ன ஏதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். உன் கால் ஒரு பக்கம் நடந்தாலும் உன்னுடைய கண் வந்து இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. உனக்கு அறிவுங்கிறதே கிடையாதா? ஏன் என் பிள்ளைய வளைச்சி விடலான்னு பார்க்குறியா? அன்றைக்கி என் பிள்ளைகிட்ட காசு பணம் இல்லைன்னு அடித்து விரட்டுனீங்க, இன்றைக்கி இருக்குங்கயும் அவனை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கலாம், அவனை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியா? அதுக்காக தான் இப்போ அப்படியே மயக்கம் வந்த மாரி ஒரு ட்ராமா போட்டு நடிக்கிறியா? அப்படிலாம் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்கிறா. வாயை மூடு அப்படின்னு சொல்லி அம்பிகா வந்து அவளை மிரட்டிக்கிட்டு இருக்கா. வந்து சொல்கிறா, உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை இப்படி தானே மயக்கி கல்யாணம் பண்ணா, அதேமாரி உங்கள் அம்மாவை மாரியே நீ என் பிள்ளைய மயக்கி கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறியா அப்படிங்க? இல்லைன்ட்டிங்க, போது நிறுத்து. இன்னும் 4 நாளில் என் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது. உன்னுடைய கெட்ட பருவம் அவன் மேலே படக்கூடாது. அப்படி படுறத நான் பார்த்தேன், உன் கண்ணு ரெண்டையும் பிடுங்கி கீழே போட்டுருவேன் பார்த்துக்கோ. ஒழுங்காக இருந்துக்கோ, அவன்கிட்ட இருந்து விலகியே இரு. அவன் கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு பார்த்தேன், நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பத்மாவதி கண்ணாபண்ணான்னு திட்டுறா. ஷாலினி ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கா. போ இங்கேருந்து, இங்கே வரவே கூடாது, இந்த பக்கமே நீ வரக்கூடாது, ஒழுங்காக இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஷாலினியாக அழுதுட்டு அப்படியே போயிடுறா. என் அம்மா மாதிரியே பிள்ளையும் இருக்கா, அம்மாவும் பிள்ளையும் ஒரே மாதிரியே மயக்கலான்னு இருக்கா. பிள்ளைகிட்ட நெருங்கவே கூடாது, இவளை கொஞ்சம் தள்ளியே வைக்கணும் அப்படிங்க அவ மட்டும் குழம்பிட்டு இருக்கா. அப்புறம் இந்த பக்கம் வந்து ரித்தியா வந்து கேட்குறா, எங்கே போயிட்டேன் இவ்வளோ நேரம் அப்படிங்கும். இல்லையே, இந்த அங்கே தான் போயிருந்தேன் அப்படிங்கும். நமக்கு நிச்சயம் நடக்கிறதா இருந்துச்சு, அந்த ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்க. இல்லை, ஷாலினி மயங்கி விழுந்துட்டா. அவள் மயங்கி விளைய நீ மோதிரத்தை கூட கீழே தள்ளி விட்டுட்டு ரிங்கு கீழே விழுந்துட்டு, அது கூட தெரியாமல் நீ அங்கே போனியே. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, இல்லை நிச்சயம் நடக்கணும்னு நினைக்கிறியா இல்லையாங்க. உடனே ரவி சொல்கிறான், ஏன் இப்படி கேட்குற அப்படிங்கும். இல்லை, உன் நல்லதுக்காக தான் நான் அப்படி அங்கே போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கும். அவள் மயங்கி விழுந்து நம்மளுடைய நிச்சயம் வந்து தள்ளி போயிடக்கூடாதுல்ல, எனக்கு இந்தமாரி தள்ளி போகிறது வந்து பிடிக்கல. ஸோ உன் நல்லதுக்காக தான் நான் போய் இப்போ அவளை கொஞ்சம் கேர் பண்ணிவிட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரித்திகாட்ட ஏதோ சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கான். ரத்திகாவும் அதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா பொறுமையாக. சரி, ஓகே, அப்படியா, சரி, நமக்கு இப்போ நிச்சயம் நடக்க போதில்ல, நடக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ரவி கேட்குறான். நடக்கணுமே அப்படிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து அம்பிகாவும் வந்துடுறா. வந்துட்டு, வாங்க, என்ன இங்கேயா இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? அங்கே நிச்சயத்துக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாங்க, நிச்சயத்துக்கு டைம் ஆச்சுல, நிச்சயம் பண்ணணும்ல, 2 பேரும் இங்கேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போ. ரித்திகாவும் சிரிச்சிட்டு ரவியும் சிரிச்சிட்டு சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி அம்பிகா எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறா. ஃபைனலி அங்கே எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறாங்க. ஒன்று கூடி இருக்கிறதுல அம்சவேணி பத்மாவதி 2 பேரும் பார்க்குறாங்க. ரவி பார்க்கான். அவங்க அம்மா வந்து மோதிரத்தை கொடுக்குறா. அப்புறம் வந்து ரவி அந்த மோதிரத்தை எடுத்து ஃபைனலி 2 பேருக்கும் இப்போ நிச்சயம் ஆகிட்டு ரிங்கை வந்து ரித்திகா கையில் போட்டு விடுறான். எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்புறம் ரித்திகாவோட அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ரவி ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுறான். இந்த நிச்சயம் நல்லபடியாக நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, பாராட்டுறாரு, கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்லி. அம்சவேணி வந்து ஒரு பார்வை பார்க்குது பத்மாவதியை. அப்புறம் அவங்க பொண்ணை வந்து கட்டி தழுவிக்கிறாங்க. அவங்க அப்புறம் சம்பந்தார் மகன் அப்படி இப்படி எல்லோரும் அவங்க அன்பை பேசி அன்பை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த அம்பிகாவுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம பொண்ணுக்கு நிச்சயமாயிட்டுன்னு. இங்கே அம்சவேணி வந்து பத்மாவதியை பார்த்து பார்த்து நக்கலாக சிரிக்கிறா. பார்த்தியா, எப்படியோ உங்களுக்கு நிச்சயம் ஆகிட்டு நீ ஆகாதுன்னு நினச்சியே அப்படின்னு. உடனே வந்து பத்மாவதி இருக்கிறா, இப்போயாவது நம்புறியா, இவங்களுக்கு நிச்சயம் ஆகிட்டு ரவி வந்து ஷாலினியை கட்டிக்க மாட்டான்னு இப்போயாவது உன் மண்டைக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே வந்து பத்மாவதி சொல்கிறா, இல்லை, இப்போ என்ன நிச்சயம் தானே ஆகிருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே வந்து கிளவி சொல்லுது, என்னடி வா, இன்னும் நம்பாமையே இருக்கிறா, நாளைக்கு அதை அவனை கூட்டிகிட்டு போய் மணவரையில் தாலியெல்லாம் கட்டி சுற்றி வந்த பிறகு தான் நம்புவாளா வா, இன்னும் நீ கனவு கண்டுக்கிட்டே இருக்காத, உன் பொண்ணை வந்து ரவி கல்யாணம் பண்ணிப்பான்னு அப்படின்னு வந்து
அம்சவேணி சொல்ல அம்பிகா அம்பிகாவும் அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கா. பத்மாவதி பார்ப்போம் கல்யாணம் நல்லபடியாக நடக்குன்ட்டு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.